கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர் செய்தியிலே இந்த செய்தியை மீண்டும் உங்களுக்கு தருகிறேன். தீங்கு நாட்களில் நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும், அதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதெல்லாம் இந்த உலக பிரகாரமாக சில முயற்சிகள் எடுத்து தப்பித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களோடு பேசினேன். இந்த நாளிலே கூட நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. அதாவது 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 6ஆம் அதிகாரம் எபேசியர்கள் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிசாசானவன் மிக மிக தந்திரமானவன். என்ன தந்திரமானவன்? மனிதனுக்கு நன்மை செய்வதற்கு ஏற்ற தந்திரமானவன் அல்ல. அவன் மனிதனுக்கு தீமையை செய்து அந்த தீமையில் மனிதன் மூழ்கி போராடி மூச்சு விட முடியாமல் திண்டாடி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தீங்குக்குரியவன். அவனைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது எதிராளியானவன், பிசாசானவன், அவன் தந்திரசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற நேரத்தில் எப்பொழுது வஞ்சிக்கலாம் என்று சொல்லி பல நாட்கள் சுற்றி தெரிந்து தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றாற்போல் வசப்படுகின்ற வார்த்தைகளை ஏவாளிடத்தில் அடிக்கடி பேசி பேசி கடைசியாக தேவன் எதை வெறுத்தாரோ, எதை விலக்கி வைத்தாரோ, எதற்கு கீழ்ப்படிய சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படியாமல் அதற்குள் அவன் பிரவேசிக்க செய்து அந்த பெரிய தீங்கை மனித சமுதாய வீழ்ச்சிக்குள் அவன் கொண்டு வந்தான் பிசாசானவன். ஆகவே இவைகளை எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஒரு போர் ஆயுதம் அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இல்லை என்று சொல்லவில்லை. இந்த நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செல்போன் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை உருவாக்கியவர் அதை எப்படி இயக்க வேண்டும், அதை என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் அதை பார்க்க வேண்டும், அதில் எதை எதை பார்த்தால் நமக்கு நல்லது, எதை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு ஒரு கைடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கேட்லாக்கை வைத்து நாம் அதை அறிந்து புரிந்து சரியாக செயல்பட்டால் இந்த செல்போனுக்கு எவ்வளவு காலம் வாரண்டி கொடுத்திருக்கிறார்களோ, கேரண்டி கொடுத்திருக்கிறார்களோ அது வரைக்கும் அது சரியாக இயங்கும். இதுபோல மனிதனை கர்த்தர் செய்து மனிதன் எப்படி இயங்க வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக தேவன் அந்த பிசாசுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்பதற்கு ஒரே ஒரு போராயுதத்தை கொடுத்திருந்தார். அது கீழ்ப்படிதல் என்கின்ற போராயுதம். என்ன போராயுதம்? அவர் ஒரு விருட்சத்தை, ஒரு பழத்தை, ஒரு மரத்தின் கனியை அவர் விலக்கி வைத்திருந்தார். இதை நீ புசிக்கின்ற நாளிலே சாகவே சாவாய். இதுதான், நீ புசிக்காமல் இருந்தால் வாழவே வாழ்வாய் என்பதுதான் அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நியாயம். ஆகவே இந்த காரியத்திற்கு, இந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் அவனுக்கு போராயுதம், பேராயுதம், பிசாசை எதிர்க்கக்கூடிய ஆயுதமாக இருந்தது. ஆனால் இந்த பேராயுதத்தை, பிசாசை எதிர்க்கின்ற ஆயுதத்தை, தந்திரசாலியுடைய யுக்தியை முறிக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை எப்படியாகிலும் அதை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசாசு தன்னுடைய நாவன்மையினாலே, தன்னுடைய பேச்சு திறனாலே, தன்னுடைய கிரியையின் மூலமாக அவன் ஏவாளை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்வார். என்ன சொல்கிறார் பவுல்? நீங்கள் பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் என்று சொல்கிறார். அவன் தந்திரங்களோட எதிர்த்து போராடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லாதீர்கள், அதாவது பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விபத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் எப்படியாவது சந்தித்து அந்த உடைந்த பாலத்திலே என்னுடைய வண்டியை செலுத்தி நான் அதில் தப்பித்து போய்விடுவேன் என்று போகாமல், சற்று சுற்றி போகக்கூடிய நிலையில் இருந்தாலும், பல கிலோமீட்டர்கள் ஆனாலும், பல லிட்டர் பெட்ரோல்கள் செலவழிந்தாலும் பரவாயில்லை, நாம் சுற்றி போய்விடுவோம் என்று சொல்வதுதான், அதுதான் யோக்கியத்தனம், அதுதான் சரியான அறிவு. அப்படி அல்ல, நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்விடுவேன் என்றால் ஒத்தையார் ரெட்டையார் போல நீங்கள் அதில் விழுந்து மாய்ந்து விழுவதற்கு சூழ்நிலை உங்களுக்கு அப்படி ஒரு நிலையை கொண்டு வந்துவிடும். அப்படி ஒரு தடவை செய்தீர்கள் என்று சொன்னால் பல தடவை பல காரியங்களை, பல முயற்சிகளை வீணாக செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கிட்டீர்கள். ஆகவே பிசாசானவன் தன்னுடைய தந்திர யுக்தியினாலே இங்கே அவன் பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்க இந்த
தேவன் கொடுத்த ஆயுதமாகிய கீழ்ப்படிதல் என்கின்ற ஆயுதத்தையே சந்தேகப்பட வைத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விடாமல் அவன் செய்து விட்டான். ஆகவே மாபெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது. அது இன்று வரைக்கும் இருக்கிறது. அந்த விளக்கத்தை நாம் ஆதியா புத்தகத்தில் நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம், அதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருப்போம். இது நீங்கள் ஏன் கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் சரியாக நிதானமாக தியானிக்க வேண்டும் என்றால், பிசாசானவன் எப்படி ஏவாளை வஞ்சிப்பதற்கு தன் தந்திரத்தினாலே செயல்பட்டதோ அதுபோலதான் செயல்பட்டது. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த அவனுடைய ஆயுதத்தை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக அவனை வென்றெடுத்தான். இன்றைக்கு அநேகர் அவர்கள் பிசாசை விரட்டுவதற்கு பலவிதமான யுக்திகளை கையாளுகிறார். நான் சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். விளக்கமாத்தை கட்டி போட்டிருப்பார்கள். வீட்டு வாசல் 2 வாசல், வீடு பல கோடி ரூபாய்க்கு கட்டியிருப்பார்கள். ஆனால் அங்கே விளக்கமாறு இருக்கும். அங்கே ஒரு சுரக்காயிலையோ அல்ல ஒரு பூசணிக்காயிலையோ கந்திஷ்டி பொம்மை இருக்கும். பேய் பிசாசத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கும் என்று. சில இடத்தில் செருப்பை கட்டி போட்டிருப்பார்கள். இப்படி பலவிதமான காரியங்கள் செய்கிற ஒரு சூழ்நிலையை நான் அதை பார்த்திருக்கிறேன். சில நபர்களை பார்த்திருக்கிறேன். ஒரு இடத்திற்கு நான் ஜெபம் பண்ண வேறுந்த பொழுது அங்கே இயேசு விழிக்கிறார் புத்தகம் இருக்கிறது பாருங்க. ஒரு பிள்ளை படுத்து கிடக்கிற ஒரு சின்ன குழந்தை உள்ள ஆவல், அதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு மூடத்தனமான விசுவாசம். அதை இயேசு அழைக்கிறார் என்கின்றதால அந்த புத்தகத்தை பின் வைத்து குத்தி 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 அந்த 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 அது அந்த முழு தொட்டிலும் குத்தப்பட்டிருக்க. பேய் பிசாசு காத்து கருப்பு அடிச்சிடாம, இங்க காத்து வராம அந்த புள்ள புழுங்கி போகாதா? யோசிக்க வேண்டாமா? உன் உள்ளத்திற்குள் இருந்தால் நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள். தீமத்தையை சொல்லுகிற பொழுது இந்த மாயமற்ற விசுவாசம், நீ கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபம் முந்தி உன் பாட்டிக்குள்ளும் உன் தாயாருக்குள்ளும் இருந்தது என்பது போல இந்த தொட்டிலை கட்டி பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய இந்த தாய்க்குள் இருக்க வேண்டும். மாறாக இந்த புத்தகத்தை சுத்தி சுத்தி வைத்திருக்கிறார்கள். சில பேர் புத்தகத்தை தலையில் வைத்து ஒரு சிலுவை போட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார்கள். இதுவல்ல, இது ஒரு மூலத்தனமானது. கீழே இரும்பு போட்டிருந்தார்கள். ஒரு அருவா இரும்பு கிடந்தது. அந்த இரும்பை வைத்துக் கொண்டு எதற்கு என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இந்த இரும்புக்கு பிசாசு வராது. அப்ப இந்த மனிதர்களுக்கு இந்த சர்வாயுதமாய் இருக்கக்கூடிய பிசாசானவனை எதிர்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அளித்த இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தினுடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு அதை அபியாசப்படுத்தி பிசாசை விரட்ட இவர்களுக்கு முடியாத காரணம் தெரியுமா? அதுதான் மிக முக்கியமாக ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியே, அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்காக தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். அதை இந்த பரிசுத்த ஆவியானவருடைய யுகத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிற பொழுது அந்த தேவாதி தேவன் நமக்குள் பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. நாம் தேவனை துக்கப்படுத்துவது, இப்படி நாம் துக்கப்படுத்துவது பொழுது இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அற்புத சக்தி நமக்கு புரிந்து கொள்ள இயலவில்லை. வேதத்தில் சக்தி இருக்கிறது, பக்தி இருக்கிறது, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய எல்லா விதமான மகிமையும் இருக்கிறது. ஆனாலும் கூட இதை நம்மளால் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துவதுதான் அதற்கு காரணம். அதனாலதான் தொட்டில்லாத கட்டி போடுறதும், இதை கட்டி போடுறதும், விளக்கமாத்த தொங்க விடுவதும், செருப்பை தொங்க விடுவதும், பைபிளை தலைக்கு வச்சு படுப்பதும், சிலுவையை வாங்கிட்டு போயிட்டா சரியாயிரு என்று சொல்லுவதும், இப்படிப்பட்ட மூடத்தனமான உபதேசத்தை செய்கிறபடினாலே நாளடைவிலே அவர்கள் மந்திரவாதிகளிடத்திலும் தந்திரவாதிகளிடத்திலும் இந்த உலக ஞானிகளிடத்திலும் சென்று கடைசியாக தேவனை மறுதலிக்கக்கூடிய ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக மாறிவிடுகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நமக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆவியை, இந்த அசுத்த ஆவியை நாம் முறியடிப்பதற்கு வேத வசனத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். வேத வசனத்தை மிக அழகாக சொல்கிறது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கசத்தை தரித்தவர்களாகவும், இப்படி நீங்கள் படித்து பாருங்கள். வசனத்தை பிசாசானவன் பாருங்க, இப்ப சமாதானம் இல்லாமல் ஒரு பக்கத்திலே ஒரு மனிதன், அவன் நமக்கு விரோதமாக தவறுகளை செய்தவன், அவன் நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தவன், அவன் பார்த்தவனே இவன் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான், இவன் நம்ம பக்கத்தில் திரும்ப இருக்கான் அப்படின்னு நினைக்காத. மாறாக, தெய்வமே எனக்காக நீ சிந்திய ரத்தம் இந்த சகோதரனுக்காகவும் சிந்தினீர், ஆனாலும் அந்த சகோதரனை புரிந்து கொள்ள அவரால் இயலவில்லை. ஆனாலும் தகப்பனே, அவருக்கு இந்த திருவிருந்து இருக்க வருகிறார், அவருக்கு எந்த விதமான ஆபத்துக்கள் பிரச்சனை வந்துவிடாதபடி மன்னிமையா என்று சொல்லி நீ ஜெபித்து விட்டால் பாருங்க, நீ இந்த நேரத்தில் பிசாசானவனோடு
போராடி அவனை மேற்கொள்கிறாய், வெற்றி பெறுகிறாய். அப்ப இதனுடைய உள்ளடக்கம் என்ன என்றால், வேதத்தை தியானம் செய்து ருசித்து புசித்து உங்களை ரட்சித்த விதத்தையும், உங்களுக்காக அவர் பாதுகாப்பு வைத்திருக்கின்ற பெட்டகமாக இருக்கக்கூடிய இந்த பசுத்த வேதாமத்தையும், அவர் பிசாசை 40 நாட்கள் உபாசம் இருந்த காலகட்டங்களிலே அவருக்கு வந்தவைகள் எல்லாம் அவர் எப்படி வெற்றி கண்டார், வேதத்தின் வழியாகவே எல்லாத்தையும் அவர் ஜெயித்தார். தனக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரங்களை அவர் பயன்படுத்தவில்லை. ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கின்ற மோசே முனிவர்கள் எழுதி கொடுக்கின்றவைகளை வைத்து அவர் சமாளித்தார். அவர் எப்பயே அவருக்கு சோரிய பிடிச்சார், அது வேற விஷயம். ஆனால் மனிதனாக வாழ்கிறவன் எப்படி வேதத்தை கையாண்டு பிசாசை மேற்கொள்ள முடியும் என்பதை அவர் சொல்லியிருக்கார். ஆகையினால்தான் பிரியமானவர்களே, நான் உங்களோடு இது ஆரம்பம் முதல இந்த சரித்திர ரீதியாகவும் அப்பைக்கப்பைக்கு அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய தேவ ஆவியானவர் விளக்கி கொடுக்கக்கூடிய அந்த ரகசியங்களையும் உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக நீங்கள் அதில் தெளிவடைந்து இந்த சம்பிரதாயமான உபதேசங்கள், இந்த எங்களுடைய முன்னோர்கள் தாத்தன் கூட்டன் பாடி வந்த பாட்டுக்கள் என்று அந்த லைனில் வேதத்திற்கு மாற்று கருத்தாக அமைகிற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும், அவன் ஸ்தாபனங்களிலே அவர்களிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டால் தான் நீங்கள் நிச்சயமாகவே இந்த வேதத்தை மறுதலியாமல் கடைசி நாட்களிலே இன்றைக்கு ஊழியர்கள், எத்தனையோ ஊழியர்கள் மறுதலித்து போயிருக்கிறார்கள். பைபிளை நம்புவதை விட திருக்குறளை நம்பலாம் என்று சொல்கிறார்கள். இன்னும் பல பரஞ்சோதி என்று ஒருத்தரை சொல்கிறார்கள், அருள் என்று ஒருவரை சொல்கிறார்கள். இவர்களை நம்பலாம், அவர்களை நம்பலாம், எல்லாவற்றை விட வேதம் மிக சிறந்தது என்பதை அவருடைய கண்கள் இன்றைக்கு குருடாக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய அநேக காரியங்கள், இந்த தீங்கு நாட்கள் நம்மளை சூழ பாளையம் இறங்கி பாசான் தேசத்து எருதுகள் போல நம்மேல் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நீங்கள் நானும் அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு பேராயுதமாக, சர்வாயுதமாக இருக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை, அதை நீங்கள் தியானிப்பதற்காகவே வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் உங்களுக்கு பிரியமானவர்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த புறாவின் யூடியூப் சேனல் வழியாக வரக்கூடிய இந்த காட்சி, இந்த செய்திகளை கேளுங்கள், வேதத்தை திறந்து படியுங்கள். விளங்காதவைகள், அதிலே புரியாதவைகள் இருந்தால் புரிந்து கொள்வதற்காக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.